வணக்கம் நண்பர்களே. இந்த கதையை நீங்கள் சாதாரண கதையாக நினைத்துவிட வேண்டாம். ஏனென்றால் இது பணத்தை பற்றி அல்ல, இது மனதை பற்றி. இது வறுமையை பற்றி அல்ல, இது வாழ்க்கையை புரிந்து கொள்ளாத மனிதன் பற்றி. இந்த உலகத்தில் எத்தனை பேர் தினமும் கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா? உழைக்கிறார்கள், ஆனால் பலன் இல்லை. முயற்சிக்கிறார்கள், ஆனால் முன்னேற்றம் இல்லை. கடவுளை நம்புகிறார்கள், ஆனால் வாழ்க்கை திரும்பி பார்க்கவில்லை. இப்படித்தான் இந்த கதையின் நாயகனும் இருந்தான். அவன் பெயர் யாரும் முக்கியமில்லை. ஏனென்றால் அந்த மனிதன் நீங்களாகவும் இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம். அவன் வாழ்க்கை முழுக்க பண கஷ்டம் ஒரு நிழல் போல அவனை விட்டு போகவில்லை. சிறுவயதில் பார்த்த வறுமை பெரியவனான பிறகும் அவனை விடவில்லை. வீட்டில் சிரிப்பு இல்லை, கடன் அழுத்தம் வேறு. வேலை செய்தாலும் போதவில்லை. நாள் முழுக்க உழைத்தாலும் இரவில் வயிற்றுக்குள் பயம்தான். நாளைக்கு என்ன ஆகும் என்ற கேள்விதான். அந்த மனிதன் ஒவ்வொரு இரவும் வானத்தை பார்த்து ஒரே கேள்விதான் கேட்டான். சிவனே, நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படியே இருக்கிறது? மற்றவர்களெல்லாம் முன்னேறும் போது நான் மட்டும் ஏன் பின்னால் நிற்கிறேன்? இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காத நாட்களில்தான் ஒரு நாள் அவன் வாழ்க்கை முற்றிலும் மாறப்போகிறது என்பதை அவன் அறியவில்லை. அந்த நாள் ஒரு அமாவாசை இரவு. சாலை விளக்குகள் கூட சரியாக எரியாத ஒரு இரவு. மனம் உடைந்த மனிதன் கால்கள் எங்கே போகிறது என்று தெரியாமல் நடந்து கொண்டிருந்தான். அவன் கையில் பணம் இல்லை, மனதில் நம்பிக்கை இல்லை, வாழ்க்கையில் பிடிப்பே இல்லை. அந்த நேரத்தில் அவன் ஒரு பழைய சிவன் கோயில் முன் நின்றான். பூட்டப்பட்ட கோயில் கதவுகள் அமைதியாக இருந்தன. ஆனாலும் அந்த அமைதிக்குள் ஒரு கனமான உணர்வு இருந்தது. அவன் கோயில் வாசலில் உட்கார்ந்து கண்களை மூடினான். கண்ணீரோடு சொன்னான், சிவனே, நீ எல்லாம் அறிந்தவன்தானே. என் கஷ்டம் உனக்கு தெரியாதா? நான் பணம் கேட்கவில்லை, நிம்மதி கேட்கிறேன். ஆனால் அதுவும் ஏன் எனக்கு கிடைக்கவில்லை? அந்த நேரத்தில் அவன் மனதுக்குள் ஒரு குரல் ஒலித்தது. அது வெளியிலிருந்து வந்த குரல் இல்லை, அது மனதுக்குள் எழுந்த ஒரு உண்மை போன்றது. அது சொன்னது, பணக்கஷ்டம் நிரந்தரமில்லை, ஆனால் அதை நிரந்தரமாக்குவது மனிதனின் எண்ணங்கள்தான். அந்த வார்த்தை அவனை அதிர வைத்தது. அவன் கண்களை திறந்தான். சுற்றிலும் யாருமில்லை. கோயில் மூடியிருந்தது. ஆனாலும் அந்த குரல் அவன் மனதில் தெளிவாக ஒலித்தது. சிவன் தொடர்ந்தார், நீ பணத்தை விரட்டிக் கொண்டிருக்கிறாய், ஆனால் உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ளவில்லை. பணம் உன் வாழ்க்கையின் இலக்கு இல்லை, அது ஒரு பயணம் மட்டுமே. நீ பயணத்தை மறந்து இலக்கையே பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நீ சோர்கிறாய். அந்த மனிதன் மனம் உடைந்த நிலையில் கேட்டான், அப்படியென்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? என் குடும்பம், என் பொறுப்பு, என் கடன், இதெல்லாம் என்ன செய்வது? அப்போது சிவன் சொன்ன முதல் ரகசியம் வெளியில் இல்லை. உன் வாழ்க்கையின் மூல காரணம் உன் எண்ணங்களில்தான் இருக்கிறது. நீ உன்னை வறுமையானவன் என்று நம்புகிறாய், அதனால்தான் வறுமை உன்னை விடவில்லை. அந்த மனிதன் அதிர்ந்தான். வறுமை என் நம்பிக்கையாலா? சிவன் அமைதியாக சொன்னார், நீ தினமும் உன்னை குறைவானவன் என்று நினைக்கிறாய். உன்னிடம் இல்லை என்று நினைக்கிறாய். உன் வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்கிறாய். இந்த எண்ணங்கள்தான் உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது. பணம் என்பது முதலில் மனதில் வர வேண்டும், பிறகுதான் கையில் வரும். நீ மனதில் கூட பணக்காரன் இல்லை, அப்போது கையில் எப்படி வரும்? அந்த மனிதன் தலையை குனிந்தான். அவன் வாழ்க்கை முழுக்க பிறரை பார்த்துதான் வாழ்ந்தான். பிறர் என்ன வைத்திருக்கிறார்கள், பிறர் எவ்வளவு முன்னேறிவிட்டார்கள் என்று ஒப்பிட்டு கொண்டே இருந்தான். சிவன் சொன்னார், ஒப்பிடும் பழக்கம்தான் மனிதனை வறுமைக்குள் தள்ளும் முதல் படி. நீ உன்னை யாருடனும் ஒப்பிடாதே. உன் பாதை உனக்கானது, உன் நேரம் உனக்கானது. அந்த நேரம் வரும் வரை நீ உன்னை நம்ப வேண்டும். அந்த இரவில் கோயில் கதவு திறக்கவில்லை, ஆனால் அந்த மனிதனின் மனக்கதவு திறந்தது. அவன் உணர்ந்தான், பணக்கஷ்டம் நிரந்தரமில்லை, ஆனால் பயம் நிரந்தரமாகிவிட்டால் வாழ்க்கை முடங்கிவிடும் என்று. சிவன் சொன்ன ரகசியம் பணத்தை சம்பாதிப்பது பற்றி அல்ல, அது மனிதன் தன்னை எப்படி பார்க்கிறான் என்பதை குறித்துதான். அந்த நாளிலிருந்து அந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய எண்ணத்தோடு எழுந்தான். நான் குறைவானவன் இல்லை, நான் தோல்வி அடைந்தவன் இல்லை, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், அவ்வளவுதான். இந்த கஷ்டம் போகும், இந்த நிலை மாறும் என்று நம்ப ஆரம்பித்தான். அவன் வேலை மாறவில்லை, உடனே பணம் வரவில்லை, ஆனால் அவன் மனம் மாறியது. மனம் மாறியதும் வாழ்க்கை மெல்ல மாற ஆரம்பித்தது. அவன் மனம் மாற ஆரம்பித்த பிறகு வாழ்க்கை உடனே மாறிவிடவில்லை. அதுதான் சிவன் சொல்லிய இரண்டாவது ரகசியம். மனிதன் நினைப்பது போல கடவுள் மாயாஜாலம் செய்து ஒரே நாளில் பணத்தை கொட்டிவிட மாட்டார். ஆனால் மனம் மாறியவனின் பாதையை அவர் மெதுவாக திருப்புவார். அந்த மனிதன் தினமும் காலை எழுந்ததும் பழைய பழக்கம் போல புலம்பவில்லை. இன்று என்ன கஷ்டம் வரப்போகிறது என்று பயப்படவில்லை. மாறாக
இன்று நான் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று கேட்க ஆரம்பித்தான். இந்த சிறிய கேள்விதான் அவன் வாழ்க்கையின் திசையை மாற்ற ஆரம்பித்தது. அவன் வேலை அதே வேலைதான், சம்பளம் அதே சம்பளம்தான். ஆனால் வேலை செய்யும் விதம் மாறியது. முன்பு சம்பளம் குறைவு என்று எண்ணி அலட்சியமாக செய்த வேலை இப்போது இது என் பயிற்சி என்று நினைத்து செய்தான். இதை கவனித்த அவன் மேலாளர் முதன்முறையாக அவனை வேறு பார்வையில் பார்த்தார். ஏனென்றால் உலகத்தில் பலர் வேலை செய்கிறார்கள், ஆனால் அர்த்தம் வைத்து வேலை செய்வோர் சிலரே. சிவன் அந்த இரவில் அவனிடம் சொன்ன இரண்டாவது ரகசியம் இதுதான். பணம் உன்னை தேடி வர வேண்டுமென்றால் நீ செய்யும் செயலில் அர்த்தம் இருக்க வேண்டும். நீ வேலை செய்யும் போது பணத்தை மட்டும் பார்த்தால் உன் வேலை உயிரற்றதாகிவிடும். உன் வேலை உயிருடன் இருந்தால் பணம் தானாகவே அதனை பின்தொடரும். அந்த மனிதன் இதை உணர்ந்த போது அவன் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான மாற்றம் நடந்தது. அவன் சின்ன சின்ன வாய்ப்புகளை கவனிக்க ஆரம்பித்தான். முன்பு அவன் கண்களுக்கு தெரியாத வாய்ப்புகள் இப்போது தெளிவாக தெரிந்தன. ஒருவன் சொன்ன ஒரு ஆலோசனை, ஒரு நாள் கிடைத்த ஒரு சின்ன வேலை, ஒரு கூடுதல் பொறுப்பு, இவையெல்லாம் அவன் வாழ்க்கையில் முன்னேற ஒரு படிக்கட்டாக மாறின. ஆனால் சிவன் சொன்ன மூன்றாவது ரகசியம் இன்னும் ஆழமானது. அவர் சொன்னார், நீ பணம் வராததற்கு காரணம் உன் கடந்த காலத்தை சபிப்பதுதான். நீ தினமும் உன் பழைய தோல்விகளை நினைத்து உன்னை நீ தண்டிக்கிறாய். உன்னை நீ மன்னிக்காதவரை வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்காது. அந்த மனிதன் அப்போது புரிந்து கொண்டான். அவன் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களுக்கு அவன் மனதிற்குள் தன்னைத்தான் குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தான். தவறான முடிவுகள், தவறான நபர்கள், தவறான நேரம், இவையெல்லாம் அவன் மனதில் சுமையாக இருந்தது. சிவன் சொன்னார், கடந்த காலம் பாடம்தான், தண்டனை இல்லை. நீ அதை சுமையாக சுமந்தால் எதிர்காலம் சுருங்கிவிடும். நீ அதை பாடமாக எடுத்தால் எதிர்காலம் விரியும். அந்த இரவு அவன் மனதிற்குள் முதன்முறையாக சொன்னான், நான் செய்த தவறுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அவை என் அடையாளம் இல்லை. அந்த வார்த்தை அவனை லேசாக்கியது. இதுதான் சிவன் சொன்ன நான்காவது ரகசியம். மனம் லேசானவனிடம்தான் பணம் தங்கும். மனம் கனமாக இருந்தால் பணம் கூட பயந்து ஓடிவிடும். அந்த மனிதன் இப்போது பணத்தை விரோதியாக பார்க்கவில்லை. முன்பு பணம் வந்தால் பயம், அது போய்விடுமோ என்ற பயம். இப்போது பணம் ஒரு கருவி என்று புரிந்தது. வாழ்வதற்கான ஒரு சாதனம் மட்டுமே, அதற்கு மேல் இல்லை. இந்த எண்ண மாற்றம் அவனை உள்ளுக்குள் அமைதியாக்கியது. சிவன் தொடர்ந்தார், நீ நினைக்கிறாய் பணம் வந்தால் நிம்மதி வரும். ஆனால் உண்மை என்னவென்றால் நிம்மதி வந்தால்தான் பணம் நிலைக்கும். அதனால்தான் பலரிடம் பணம் வருகிறது, ஆனால் தங்குவதில்லை. அவர்கள் மனதில் அமைதி இல்லை. பயம், ஆசை, அகம்பாவம், இவையெல்லாம் பணத்தை விரட்டிவிடும். அந்த மனிதன் இதை கேட்டபோது அவன் வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகள் நினைவுக்கு வந்தது. முன்பு கிடைத்த சின்ன வாய்ப்புகளை அவன் பயத்தால் தவறவிட்டது நினைவுக்கு வந்தது. இப்போது அவன் பயப்படவில்லை. ஏனென்றால் சிவன் சொல்லிய ஐந்தாவது ரகசியம் அவன் மனதில் ஆழமாக பதிந்தது. பயம் உன்னை பாதுகாக்காது. பயம் உன்னை முடக்குமே தவிர முன்னேற்றாது. நீ விழுந்தாலும் எழுந்து நடப்பவனை நான் கைவிட மாட்டேன். அந்த வார்த்தைகள் அவன் வாழ்க்கையின் மந்திரமாக மாறின. இப்போது அவன் வாழ்க்கை இன்னும் பணக்காரனாக மாறவில்லை, ஆனால் அவன் தோல்வியாளன் இல்லை என்று அவன் மனம் உறுதியாக நம்ப ஆரம்பித்தது. அந்த நம்பிக்கையே அவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்திற்கு விதை போட்டது. அவன் வாழ்க்கை மெதுவாக நகர்ந்தது, ஆனால் அந்த நகர்வு உறுதியானதாக இருந்தது. இதுதான் சிவன் சொல்லிய ஆறாவது ரகசியம். அவசரம் பணத்தை கொண்டு வராது, அவசரம் தவறுகளை மட்டும் கொண்டு வரும். நீ விரைவாக பணக்காரனாக வேண்டும் என்று நினைத்த ஒவ்வொரு முறையும் வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுத்தது. ஆனால் இப்போது நீ பொறுமையை கற்றுக்கொள்கிறாய். அதனால்தான் உன் பாதை நேராகிறது. அந்த மனிதன் இதை உணர்ந்தபோது அவன் தினசரி வாழ்க்கையில் ஒரு பழக்கத்தை உருவாக்கினான். தினமும் இரவு தூங்கும் முன், இன்று நான் என்ன செய்தேன், என்ன கற்றேன், என்ன தவறு செய்தேன் என்று மனதிற்குள் அமைதியாக நினைத்தான். அவன் வாழ்க்கையில் பெரிய பணம் இன்னும் வரவில்லை, ஆனால் அவன் செலவுகள் குறைந்தன, தேவையற்ற ஆசைகள் குறைந்தன. இதுதான் சிவன் சொல்லிய ஏழாவது ரகசியம். பணம் இல்லாததற்கு காரணம் வருமானம் குறைவல்ல, கட்டுப்பாடு இல்லாமை. நீ உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பித்தால் பணம் தானாக ஒழுங்காகும். அந்த மனிதன் இப்போது மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்ளவில்லை. ஏனென்றால் அவன் புரிந்து கொண்டான், ஒவ்வொருவருக்கும் அவரவர் போராட்டம் இருக்கிறது. வெளியில் சிரிப்பாக தெரியும் வாழ்க்கையின் உள்ளே எவ்வளவு பாரம் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. சிவன் சொன்னார், பிறரின் வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை மதிப்பிடாதே. உன் வாழ்க்கையை நீ நேற்று இருந்த நிலையோடு ஒப்பிடு. அதுவே உண்மையான முன்னேற்றம். இந்த வார்த்தை அவன் மனதில் ஆழமாக பதிந்தது. அவன் நேற்று விட இன்று கொஞ்சம் நம்பிக்கையோடு இருந்தான்.
நேற்று விட இன்று கொஞ்சம் தைரியமாக இருந்தான். இதுவே அவனுக்கு வெற்றி. அந்த நேரத்தில் அவன் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு வந்தது. அது பெரிய வாய்ப்பு இல்லை, சின்னதாகத்தான் இருந்தது. முன்பிருந்த அவன் இதை பார்த்து இது எனக்கு சரியில்லை என்று தள்ளி வைத்திருப்பான். ஆனால் இப்போது அவன் மனதில் சிவன் சொன்ன 8வது ரகசியம் ஒலித்தது. சிறிய வாய்ப்புகளை மதிக்காதவன் பெரிய வாய்ப்புகளுக்கு தகுதியற்றவன். அந்த மனிதன் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டான். அது அவன் வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்றவில்லை, ஆனால் அவன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை கொடுத்தது. அவன் திறமையை பயன்படுத்த ஆரம்பித்தான், தன்னை மேம்படுத்த ஆரம்பித்தான். இரவு நேரங்களில் கூடுதல் கற்றல், புதிய அறிவு, இதெல்லாம் அவன் வாழ்க்கையில் ஒளியாக மாறின. சிவன் சொன்ன 9வது ரகசியம் இப்போது தெளிவானது. பணம் வெளியில் இல்லை, அது உன் திறமைக்குள் மறைந்திருக்கிறது. நீ உன்னை வளர்த்தால் பணம் உன்னை தேடி வரும். அந்த மனிதன் இப்போது பணத்தை பிச்சை கேட்கவில்லை, வாழ்க்கையிடம் கெஞ்சவில்லை. அவன் தன்னை உருவாக்கி கொண்டிருந்தான். இதுதான் மிகப்பெரிய மாற்றம். காலம் கடந்தது, மாதங்கள் சென்றன. அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் முதல் முறையாக கடன் இல்லாமல் ஒரு மாதத்தை முடித்தான். அந்த நாள் அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. பணம் அதிகமாக வந்ததால் இல்லை, பயம் குறைந்ததால். சிவன் அவன் மனதில் மெதுவாக சொன்னார், இதுதான் உண்மையான செல்வம், பயமில்லாத மனம். அந்த மனம் இருந்தால் பணம் உன்னை கட்டுப்படுத்தாது, நீ பணத்தை பயன்படுத்துவாய். அந்த மனிதன் இப்போது புரிந்து கொண்டான், பணம் கஷ்டம் நிரந்தரமில்லை, ஆனால் மனம் கஷ்டத்தில் சிக்கிக்கொண்டால் வாழ்க்கையே சிறையாகிவிடும். சிவன் சொன்ன ரகசியம் பணத்தை பற்றி அல்ல, மனிதனை முழுமையாக மாற்றும் தத்துவம்தான். அவன் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய நிலைக்கு வந்தது. பணம் வந்தது என்று சொல்ல முடியாது, ஆனால் பணம் போகும் பயமில்லை என்று சொல்ல முடிந்தது. இதுதான் சிவன் சொல்லிய 10வது ரகசியம். மனிதன் பணம் இல்லாததால் அல்ல, பாதுகாப்பு இல்லாத உணர்வால்தான் உடைகிறான். நீ பாதுகாப்பை பணத்தில் தேடினாய், ஆனால் பாதுகாப்பு உன் உள்ளத்தில்தான் இருக்கிறது. அந்த மனிதன் இதை உணர்ந்தபோது அவன் வாழ்க்கையில் முதன்முறையாக நிம்மதியாக சிரித்தான். அந்த சிரிப்பு பணத்தால் வந்தது அல்ல, புரிதலால் வந்தது. அவன் இப்போது கடவுளிடம் கேட்கும் விதம் கூட மாறியது. முன்பு சிவனே எனக்கு பணம் கொடு என்று கேட்டவன் இப்போது சிவனே என்னை சரியான பாதையில் நடக்க வைக்கவும் என்று கேட்டான். சிவன் அவன் மனதில் சொன்னார், இதுதான் 11வது ரகசியம். சரியான பாதையில் நடக்கும் மனிதனுக்கு தேவையானது தானாக வந்து சேரும், நீ கேட்க வேண்டியதில்லை. அந்த மனிதன் இப்போது வாழ்க்கையை எதிர்க்கவில்லை. வாழ்க்கையை எதிர்த்து போராடியவன் வாழ்க்கையால் சோர்ந்து விடுவான். வாழ்க்கையை புரிந்து கொண்டு நடப்பவன் வாழ்க்கையோடு வளர்ந்து விடுவான். இந்த உண்மை அவன் மனதில் ஆழமாக பதிந்தது. அவன் பணத்தை நோக்கி ஓடவில்லை, ஆனால் வாய்ப்புகள் அவனை நோக்கி வந்தன. சின்ன சின்ன வருமானங்கள் கூட அவனுக்கு பெருமை கொடுத்தது, ஏனென்றால் அவை அவன் உழைப்பின் பலன். அந்த உழைப்பை அவன் மதிக்க ஆரம்பித்தான். சிவன் சொன்ன 12வது ரகசியம், உன் உழைப்பை நீ மதிக்காத வரை உலகம் உன்னை மதிக்காது. நீ உன்னை குறைவாக நினைத்ததால்தான் உலகமும் உன்னை குறைவாக பார்த்தது. அந்த மனிதன் இப்போது தன்னை இகழவில்லை, அவன் தன்னை உயர்த்தி பேசவில்லை, ஆனால் தன்னை குறைத்து பேசுவதையும் நிறுத்திவிட்டான். இந்த சமநிலையே அவன் வாழ்க்கையில் ஒளியாக மாறியது. காலம் இன்னும் நகர்ந்தது. ஒரு நாள் அவன் பழைய நண்பரை சந்தித்தான். முன்பு அவனை இகழ்ந்த அதே நண்பன் இப்போது அவனை ஆச்சரியமாக பார்த்தான். ஏனென்றால் அவன் முகத்தில் இருந்த அமைதிதான். அந்த மனிதன் பணக்காரனாக மாறவில்லை, ஆனால் அவன் வாழ்க்கை பணத்தின் அடிமையாக இல்லை. சிவன் மெதுவாக சொன்னார், இதுதான் 13வது ரகசியம். பணத்தின் அடிமையாகாதவன்தான் உண்மையில் பணக்காரன். அந்த மனிதன் இப்போது புரிந்து கொண்டான், பணம் வந்தாலும் போனாலும் அவன் வாழ்க்கை நிலைத்திருக்க வேண்டும், அவன் மனம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த நிலை வந்தபோதுதான் வாழ்க்கை அவனை சோதிக்காமல் பரிசீலிக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் அவன் எதிர்பாராத ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது அவன் திறமையை முழுமையாக பயன்படுத்தும் வாய்ப்பு. அவன் முன்பு இருந்த மனநிலையில் இருந்தால் பயந்து தவிர்த்திருப்பான். ஆனால் இப்போது அவன் பயப்படவில்லை. ஏனென்றால் சிவன் சொல்லிய 14வது ரகசியம் அவன் மனதில் தெளிவாக இருந்தது. வாய்ப்பை பயந்து தவிர்ப்பவன் வறுமையை வாழ்நாள் முழுக்க அணைத்துக் கொள்வான். அந்த மனிதன் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டான். அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கையில் வருமானம் நிலையாக மாற ஆரம்பித்தது. அதிகமாக இல்லை, ஆனால் தொடர்ச்சியாக வந்தது. இதுதான் சிவன் சொல்லிய 15வது ரகசியம். ஒரே முறை வரும் பெரிய பணம் வாழ்க்கையை மாற்றாது, தொடர்ந்து வரும் சிறிய வருமானம் வாழ்க்கையை நிலைநாட்டும். அந்த மனிதன் இப்போது வாழ்க்கையை நம்ப ஆரம்பித்தான். வாழ்க்கையும் அவனை நம்ப ஆரம்பித்தது. பணம் கஷ்டம் நிரந்தரமில்லை என்று சிவன் சொன்ன வார்த்தையின் உண்மை இப்போது அவன் வாழ்க்கையில் மெதுவாக வெளிப்பட ஆரம்பித்தது. அவன் வாழ்க்கை முழுமையாக மாறவில்லை, ஆனால் அவன் வாழ்க்கையின் திசை முற்றிலும் மாறியது. அதுதான் மிகப்பெரிய அதிசயம். அவன் வாழ்க்கை இப்போது மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு உயரத்தில் இருந்தது.
வெளியில் பெரிய மாற்றமில்லை, ஆனால் உள்ளே ஒரு ராஜ்யம் கட்டப்பட்டிருந்தது. இதுதான் சிவன் சொல்லிய 16வது ரகசியம். வெளி உலகம் மாறுவதற்கு முன் உள் உலகம் கட்டப்பட வேண்டும். உள் உலகம் சிதறி இருந்தால் வெளியில் எவ்வளவு வந்தாலும் அது நிலைக்காது. அந்த மனிதன் இப்போது தினமும் காலை எழும்போது வாழ்க்கையை திட்டவில்லை, வாழ்க்கைக்கு நன்றி சொன்னான். இன்று நான் உயிருடன் இருக்கிறேன், இன்று நான் முயற்சி செய்ய முடியும், இன்று நான் கற்றுக்கொள்ள முடியும். இந்த 3 எண்ணங்களே அவன் நாளை தொடங்க வைத்தது. சிவன் அவன் மனதில் மெதுவாக சொன்னார், இதுதான் 17வது ரகசியம். நன்றி உணர்வுதான் செல்வத்தின் வாசல். நீ இல்லை என்று நினைப்பதை எண்ணினால் வறுமை பெருகும், உன்னிடம் இருப்பதை எண்ணினால் செல்வம் பெருகும். அந்த மனிதன் இதை உணர்ந்தபோது அவன் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்தது. அவன் மற்றவர்களுக்கு உதவ ஆரம்பித்தான். பெரிய உதவி இல்லை, சின்ன உதவி. ஒரு வார்த்தை, ஒரு ஆலோசனை, ஒரு ஊக்கம். முன்பு அவன் தன்னிடம் இல்லாததை நினைத்து பிறரிடம் எதையும் கொடுக்க தயங்கினான். இப்போது அவன் புரிந்து கொண்டான். இதுதான் சிவன் சொல்லிய 18வது ரகசியம். கொடுப்பவன்தான் பெறத் தகுதியானவன். நீ கொடுக்காமல் பெற நினைத்ததால் வாழ்க்கை உன்னை காத்திருக்க வைத்தது. அந்த மனிதன் இப்போது கொடுத்தான், எதிர்பார்ப்பு இல்லாமல். இதனால் அவன் வாழ்க்கையில் வருமானம் மட்டுமல்ல, உறவுகளும் வளமானது. அவன் பெயர் இப்போது மதிப்புடன் சொல்லப்பட்டது. பணக்காரன் என்றல்ல, நம்பிக்கையுள்ள மனிதன் என்று. சிவன் சொன்னார், இதுதான் 19வது ரகசியம். பெயருக்கு மதிப்பு வந்தால் பணம் பின்னால் ஓடும், பணத்துக்கு மதிப்பு தேடினால் வாழ்க்கை சிதறும். அந்த மனிதன் இப்போது வாழ்க்கையை ஒரு வியாபாரம் போல பார்க்கவில்லை, அது ஒரு சாதனை பயணம் என்று புரிந்தான். சில நாட்கள் குறைவாக வரும், சில நாட்கள் அதிகமாக வரும், ஆனால் பயணம் நின்று விடாது. இந்த மனநிலை வந்தபோது அவன் வாழ்க்கையில் பெரிய சோதனை வந்தது. ஒரே நேரத்தில் 2 வாய்ப்புகள். ஒன்றை தேர்ந்தெடுத்தால் மற்றொன்று போகும். முன்பு இருந்த அவன் பயந்து குழம்பியிருப்பான். இப்போது அவன் அமைதியாக இருந்தான். ஏனென்றால் சிவன் சொல்லிய 20வது ரகசியம் அவன் மனதில் உறுதியாக இருந்தது. எல்லாவற்றையும் பிடித்துக்கொள்ள நினைப்பவன் எல்லாவற்றையும் இழப்பான். சரியானதை தேர்வு செய்பவன் மீதியை விடுவான். அந்த மனிதன் சரியானதை தேர்ந்தெடுத்தான். அந்த தேர்வு உடனடி லாபம் தரவில்லை, ஆனால் நீண்டகால நிலைத்தன்மை கொடுத்தது. இதுதான் சிவன் சொல்லிய 21வது ரகசியம். உடனடி பலனாசை வாழ்க்கையை சுருக்கும், நீண்ட பார்வை வாழ்க்கையை விரிவாக்கும். காலம் ஓடியது, வருகங்கள் கடந்தன. அந்த மனிதன் இப்போது மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறினான். அவன் பேசும்போது மக்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். அவன் சொல்வது பணம் சம்பாதிப்பது பற்றி இல்லை, வாழ்க்கையை சமநிலையோடு வாழ்வது பற்றி. சிவன் சொன்னார், இதுதான் 22வது ரகசியம். நீ உன் அனுபவத்தை பகிர ஆரம்பித்தால் உன் கஷ்டம் அருளாக மாறும். அந்த மனிதன் இப்போது திரும்பி பார்த்தான். வறுமை அவனை உடைக்கவில்லை, அவனை வடிவமைத்தது. அந்த உண்மை புரிந்தபோது அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த கண்ணீர் வலியால் அல்ல, நன்றியால். பணம் கஷ்டம் நிரந்தரம் இல்லை என்று சிவன் சொன்ன வார்த்தை இப்போது அவன் வாழ்க்கையில் முழுமையாக உண்மையாகியிருந்தது. ஏனென்றால் அவன் பணத்தை வென்றதில்லை, அவன் பயத்தை வென்றான். பயத்தை வென்ற மனிதனுக்கு வாழ்க்கை எதையும் மறைக்காது. அவன் அந்த நாள் மாலை தனியாக அமர்ந்திருந்தான். முன்பு போல் சோகமாக இல்லை, பெருமையாகவும் இல்லை, ஒரு ஆழ்ந்த அமைதியோடு அமர்ந்திருந்தான். வாழ்க்கையை முழுவதுமாக திரும்பி பார்த்தான். வறுமை அவனை சிதைத்த நாட்கள், கண்ணீரோடு கடந்த இரவுகள், பணம் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக தன்னைத்தானே இகழ்ந்த தருணங்கள் எல்லாம் அவன் நினைவில் வந்தன. ஆனால் இப்போது அவன் அந்த நினைவுகளை வெறுக்கவில்லை, அவற்றுக்கு நன்றி சொன்னான். ஏனென்றால் அந்த நாட்கள் இல்லை என்றால் இன்றைய அவன் உருவாகி இருக்க மாட்டான். அந்த நேரத்தில் அவன் மனதில் சிவன் கடைசி ரகசியத்தை சொன்னார். இதுதான் இறுதி ரகசியம். மனிதா, பணம் உன் வாழ்க்கையின் பரிசு அல்ல, அது உன் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. நீ எப்படி வாழ்கிறாயோ அப்படித்தான் பணம் உன்னை அணுகும். நீ பயத்தோடு வாழ்ந்தபோது பணம் உன்னை விட்டு ஓடியது. நீ புரிதலோடு வாழத் தொடங்கிய போது பணம் உன்னை தேடி வந்தது. அந்த மனிதன் இப்போது தெளிவாக புரிந்து கொண்டான். பணம் கஷ்டம் நிரந்தரமில்லை, ஆனால் அறியாமை நிரந்தரம். ஆனால் மனிதன் கற்றுக்கொள்ளத் தொடங்கினால் அந்த அறியாமை கூட கரைந்துவிடும். சிவன் மெதுவாக சொன்னார், நான் உனக்கு பணம் கொடுக்கவில்லை, நான் உனக்கு பார்வை கொடுத்தேன். அந்த பார்வை இருந்தால் நீ எந்த நிலையிலும் செல்வந்தன்தான். அந்த மனிதன் கண்களை மூடினான். அவன் இனி கடவுளிடம் புகார் செய்யவில்லை, அவன் வாழ்க்கையிடம் கோபப்படவில்லை, அவன் பணத்தை துரத்தவும் இல்லை, பணமும் அவனை துரத்தவில்லை. அவன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான். இதுதான் உண்மையான வெற்றி.
இதுதான் உண்மையான செல்வம். அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தது. ஆனால் அவன் மனம் ஒருபோதும் வறுமையில் விழவில்லை. அவன் தெரிந்து கொண்ட ஒரே உண்மை இதுதான்: பணம் கஷ்டம் நிரந்தரமில்லை. மனம் கஷ்டத்தில் சிக்கிக்கொள்ளாதவரை நீ புரிதலோடு வாழ்ந்தால் உன் வாழ்க்கை உன்னை ஏமாற்றாது. சிவன் சொன்ன அந்த ரகசியம் இன்று உன் வாழ்க்கைக்கும் பொருந்தும். நீ பணத்தை தேடாதே, உன்னை தேடு. உன்னை கண்டுபிடித்த நாளிலிருந்து பணம் உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அல்ல, ஒரு பயணம் மட்டுமே. இதுதான் கதையின் முடிவு, ஆனால் வாழ்க்கையின் தொடக்கம். இறுதி தத்துவம்: பணம் போகலாம் வரலாம், ஆனால் புரிதல் வந்த மனிதனிடம் வறுமை ஒருபோதும் நிரந்தரமாகாது.